பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரம் நடக்கும்போது ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறார். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்து உங்கள் கட்சி மீட்டிங்னா மட்டும் நீங்க கரெக்ட்டான பாதுகாப்பு குடுக்குறீங்க. எதிர்க்கட்சி மீட்டிங்னா சரியான பாதுகாப்பு தர மாட்டேங்கிறீங்க. இதுக்கு முழு காரணம் திமுக தான் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறார். சார் அது அவர் சொல்றது கரெக்ட் தான். முதல்ல தம்பி விஜய் கூட ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கார். என்ன தப்புன்னு கேட்டால், நம்ம ஜெம் டிவி மூலியமாக நான் அதை பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் 3 இடத்துல கேட்டிருக்கீங்க பர்மிஷனு. ஆமாம். குறுகிய தெருவில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப குறுகிய தெருவில் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி அவர்கள் அங்க பிரச்சாரம் பண்ணும்போது அது குறுகிய தெருவா தெரியலையா? அதுவும் தான். அவர் அங்கதானே பண்ணாரு. வேலுச்சாமிபுரத்துல தான் எடப்பாடியார் அவர்களும் ஒரு நாள் முன்னாடி வந்து பண்ணியிருக்காரு. மறுநாள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. சார் இப்போ எடப்பாடி மேல அப்படின்னு சொன்னாக்கா, அதிமுகவினுடைய தீவிர தொண்டர்கள் அத்தனை பேர் அரணா எடப்பாடியார் கூட இருந்திருக்காங்க. விஜய் கூட எவன் ரசிகன் எவன் வெளியாளுன்னு தெரியல, அடையாளம் தெரியல. இப்போ அந்த சிசிடிவி கேமரா வந்துதுன்னா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அதிமுகவில் விஜய் இருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், கூட்டணியில் இருந்தாருன்னு வச்சுங்களேன், அதிமுக சொந்துக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் எஸ்கார்டா நிற்பான். இப்ப தாவேகால அந்த எஸ்கார்டு இல்ல. எஸ்கார்டு இல்ல. அப்புறம் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்களும் அந்த ரெட் கலர் போட்டுக்கிட்டு இருந்த செக்யூரிட்டிஸும் எஸ்கார்டு கிடையாது. அப்ப சார் அது எஸ்கார்டுன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தெளிவு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோதான். அவர் விஜயை சுற்றி தான் இருந்தாங்களே தவிர, மேலே இருந்தாங்களே தவிர கீழே மக்களோட இருந்தாங்களா? கிடையாது. மக்கள்கிட்ட என்ன நடக்குது?